உலகவாழ் முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்காக நான் வேண்டுதல் செய்து கொண்டு அவர்களுடன் நான் பேச விரும்புகிறேன். விழிப்புணர்வு வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். இந்த உலகில் மதமும் யுத்தமும் எவ்வளவாக தலை தூக்கிவிட்டதென்று இந்த குழந்தைகள், அப்பாவி பிள்ளைகள் என்ன கேட்டார்கள்? அப்பாவி பிள்ளைகள் ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும்? உங்களுடைய கருத்து தான் என்ன? ஆக்கல் அழித்தல் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் கடவுள் பெயரால் அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது உங்கள் அனைவருக்கும் வடிவாக தெரியும். என்ன போட்டி அங்கே? பெரியவர்களுக்கு நடுவே, அரசாங்கங்களுக்கு நடுவில், மதங்களுக்கு நடுவில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போட்டி உணர்வு, அதில் பாதிக்கப்படுகிற பிள்ளைகளை கணக்கு பார்த்தீர்களா? அதில் பாதிக்கப்படுகிறவர்கள் யார்? எல்லோரும் தான், நீங்கள் எல்லோரும் தான். உலகத்துக்கே அழிவுதான். என்னது? என்ன அழிவு உலகத்திற்கே? மதம் சார்ந்த யுத்தம், ஜாதிகள் சார்ந்த யுத்தம். இது ஓயாது மக்களே, ஓயாது. ஒன்றை நீங்கள் எண்ணி பார்த்தீர்களா? உங்களுக்கு ஆபிரகாம் யார் என்று தெரியுமா? ஈசாக், இஸ்மவேல் இவர்கள் யார் என்று தெரியுமா? யாக்கோப், ஏசா, யார் என்று தெரியுமா? சிந்தித்து பாருங்கள். இவர்கள் தேவ மனிதர்கள் என்ற பெயரில் என்ன செய்தார்கள்? ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆபிரகாம், உங்களுக்கும் ஆபிரகாம் தான், மற்றவர்களுக்கும் ஆபிரகாம் தான். அவர் என்ன செய்தார்? தான் இனம் பெருக வேண்டும், கடற்கரை மணல் அத்தனையாய் தான் பெருக வேண்டும் என்பதை தவிர அவருக்கு வேறு என்ன சிந்தனை இருந்தது? கேட்பது கொடுக்கப்படும். அவர் அடாப்புடியாக கேட்டு அவரை அதை பெற்றுக்கொண்டார். தன் மனைவியின் வேலை பணிப்பெண்ணை மனைவி சொன்னபடி செய்து அவளிடத்தில் ஒரு கற்பத்தை கொண்டு வந்து இஸ்மவேலை பெற்றார். இது தகுமா மக்களே? இதன் பின்